Hi and welcome to my channel. This is Uma. மொச்சை பயிரை வச்சு ஒரு பருப்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் yet டேஸ்ட்ஃபுல்லான ஒரு ரெசிபி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மொச்சை பயிரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 hours நல்லா ஊற வச்சுக்கணும். மார்னிங் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கலாம். பயிர் நல்லா ஊறினா தான் அது பிதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பருப்பை மதுரை பக்கம் பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி என்னோடய ஃபேமிலி சைடு அப்பா சைடு இது அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பருப்பையும் நல்லா ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு நாள் நைட்டில் நல்லா முளை விட்டுருக்கு. அது லைட்டாக ஒரு 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அலசின பருப்பெல்லாம் ஒரு சின்ன ப்ரெஷர் பேனுக்கு மாற்றிக்கலாம். இதே ரெசிபி நம்ம ஓப்பன் கடாயிலையும் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஷர் பேன்லேயும் பண்ணலாம். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் முழு சீரகம், கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ பருப்பு குயிக்காக வேகும், அதே சமயத்தில் பொங்கி வராமல் இருக்கும். அந்த காலத்தில் ஓப்பன் கடையில் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம குக்கரில் பண்ணுறப்பையும் எண்ணெய் சேர்த்து பண்ணலாம். எந்த பருப்பு செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி எண்ணெய் சேர்த்து பண்ணால் பொங்காமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்புமே நல்லா வெந்திருக்கு. பட் முழுசாக இருக்கும். நம்ம லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டோன்னா அது மசிஞ்சிரும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம ஏற்கனவே ஊற்றணும் இல்லையா, அந்த ஒரு டம்ளர் தண்ணி தான் இது. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக மசிச்சு விட்டோன்னா பருப்பு 1-2 மசிஞ்சிரும். நம்ம சாப்பிட்றப்பையும் எல்லாம் குறைஞ்சி போகாமல் 1-2 வாயில் கடிப்படுறப்ப அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட நம்ம சேர்த்து இந்த ஸ்டேஜில் குக் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். மொச்சை பருப்புக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் உண்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும். இனிஷியலாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. பட் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த ஹீட்லேயே கூட பருப்பு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அதை கிள்ளி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த மாதிரி சீசனிங் சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம பருப்போடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். சூடான ஒயிட் ரைஸில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பருப்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Hope you like my video. Thank you and happy food.